Very good morning. ஒரு வணிகரிடம் ஒரு கழுதை இருந்தது. அவர் தனது எல்லா பொருட்களையும் சந்தையில் விற்பதற்காக அந்த கழுதையின் முதுகில் ஏற்றிச் செல்வது வழக்கம். சந்தைக்குச் செல்லும் வழியில் அவர்கள் ஒரு ஆற்றை கடக்க வேண்டியிருந்தது. அவர் அந்த கழுதையின் மீது மிகுந்த பாசம் வைத்திருந்தார். ஆனால் அந்த கழுதை மிகவும் சோம்பேறியாகவும் வேலை செய்ய எப்போதும் தயக்கமாகவும் இருந்தது. ஒரு நாள் அந்த வணிகர் மூட்டை மூட்டையாக உப்பை விற்க வேண்டியிருந்தது. வழக்கம் போல் கழுதையும் வணிகரும் ஆற்றை கடப்பதற்காக ஆற்றில் இறங்கினர். சோம்பேறியான அந்த கழுதைக்கு ஒரு தந்திரம் தோன்றியது. ஆற்றை கடக்கும்போது அது தன் கால்களை சற்று வளைத்தது. உப்பு மூட்டைகள் தண்ணீரில் நனைந்து கரைந்துவிட்டன. இதனால் சுமை கீழே இறங்கியது. கனமான சுமையை சுமக்க தேவையில்லை என்பதால் கழுதை மிகவும் மகிழ்ச்சியடைந்தது. இதன் விளைவாக வணிகருக்கு பெரும் பண இழப்பு ஏற்பட்டது. கழுதையின் தந்திரத்தை அறியும் அளவுக்கு அந்த வணிகர் புத்திசாலியாக இருந்தார். எனவே அவர் கழுதைக்கு ஒரு பாடம் புகட்ட விரும்பினார். அடுத்த நாள் அவர் கழுதையின் மீது மூட்டை மூட்டையாக பருத்தியை ஏற்றினார். பருத்தி நனைந்தால் அது கனமாகிவிடும். இதை அறியாத கழுதை அன்றும் அதே தந்திரத்தை செய்தது. பருத்தி நனைந்து மிகவும் கனமாகிவிட்டது. அந்த கனமான சுமையை சுமந்து கழுதை மிகவும் அவதிப்பட்டது. நீதி: ஒருவரை எப்போதும் ஏமாற்ற முயற்சிக்காதீர்கள். Thank you and bye. Like, share and subscribe for more videos.